Hi Jijis, welcome back to my channel. இப்போ நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா ஒரு மஷ்ரூம் மஞ்சூரியன் தான் பண்ணி காட்டலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு 200 கிராம் வந்து நான் வந்து மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ஸோ எப்படி நான் வந்து இந்த மஷ்ரூம் மஞ்சூரியன் பண்றேன்னு சொல்லிட்டு வாங்க இப்போ பார்க்கலாம் நம்ம வந்து அது எப்படி பண்றதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து இதனுடைய க்ளீன் பண்ற ப்ராசஸ் வந்து பார்த்துடலாம். நான் வந்து 200 கிராம் வந்து மஷ்ரூம் வாங்கியிருக்கிறேன். ஸோ இப்போ வாஷ் பண்ணலாம். இப்போ வந்து நான் சில் வாட்டர்ல வந்து இது வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். பட் இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கணும் இல்லைங்களா? ஸோ நான் வந்து ஹாட் வாட்டர் வந்து இப்போ வச்சிருக்கிறேன். ஸோ நான் இதை வந்து என்ன பண்றேன்னா நான் அப்படியே ஒரு ஹாட் வாட்டர் பாருங்க. ஸோ நான் ஹாட் வாட்டர் வச்சிருந்தேன். ஸோ அதுலயே வந்து நீங்க வந்து இது பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இது வந்து ஹாட் வாட்டர்லயே ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நான் இது மஞ்சூரியன் பண்றதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் எல்லாம் நான் கட் பண்ணி வச்சுக்க போறேன். ஸோ ரெண்டு அனியன் வந்து நான் பண்ணுங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து சாப் பண்ணிக்கோங்க. கிரீன் சில்லி சாப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ கிரீன் சில்லி போடுறேன்னா நான் வந்து சில்லி சாஸ் போடல, அதனால எனக்கு காரத்துக்காக கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்காக நான் கிரீன் சில்லி போடுறேன். அப்படியே உங்களுக்கு வந்து சில்லி சாஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம். கிரீன் சில்லி சாஸ் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது இல்லாத காரணத்துக்காக நான் வந்து இப்போ இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த மாதிரி நசுக்கி வச்சுக்கோங்க. நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நீங்கள் வந்து அந்த மஞ்சூரியன் சாப்பிடும்போது பெரிய பெரிய இலையா இல்லாமல் நல்லா உங்களுக்கு சின்ன சின்னதாக அந்த மசாலாவோடையே அதெல்லாம் வந்து ஃப்ரை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. மஞ்சூரியனை வந்து நான் அப்படியே அந்த ஹாட் வாட்டர்லேயே ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதே வந்து இப்போ ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிட்டு திரும்ப வந்து உங்களுக்கு வந்து கோல்டு வாட்டர் போட்டு அதை வந்து இன்னொரு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. ரஃப்பாக கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டெம்மோட வந்து சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கிற பாருங்க கட் பண்ணி எடுத்துட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணலான்ட்டு இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நான் வந்து வெறும் 200 கிராம் எடுத்ததால நான் வந்து ஒரு 1 to 2 டீஸ்பூன் வந்து மைதா எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கார்ன்ஃப்ளவர், அது வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் நிறையா வர மாதிரி ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சில்லி பவுடரு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் வந்து லைட்டாக வாட்டர் சேருங்க கொஞ்சம். இப்போ வந்து நான் மைதா பிசைஞ்சிட்டேன். நீங்கள் வந்து லைட்டாக வாட்டர் போட்டுக்கோங்க. ஏன்னா மஷ்ரூம்லேயே ஆல்ரெடி வாட்டர் இருக்கும். நான் பாருங்கள் லைட்டாக இப்படி ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம வந்து உப்பு ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க.
போட்டு இந்த மாதிரி நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி பகோடா போடுவீங்க பார்த்தீங்களா, அந்த கன்சிஸ்டன்சி வரும் மாதிரி நல்லா வந்து இது வந்து பிசைஞ்சிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ கடாய் சூடாயிடுச்சு, ஆயில் ஊற்றிக்கோங்க. எந்த ஆயில் வேணால் நீங்கள் ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து கோல்டு வின்னர் யூஸ் பண்ணுறோம். இது முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து கேஸ் வந்து சிம்மில் வச்சு சூடு பண்ணுங்கள். நீங்கள் ஹையில் வைக்கும் போது நல்லா சூடான மாதிரி தான் இருக்கும். நீங்கள் போட்ட உடனே உள்ளே வேகாமல் வெளியே மட்டும் நல்லா ப்ரௌன் கலரில் உங்களுக்கு வந்து வரும். நீங்கள் வெந்துருச்சுன்னு நினைப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஆயில் மட்டும் சிம்மில் வச்சுட்டு வந்து ஹீட் பண்ணுங்கள். இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ நான் வந்து போடுறேன். அது பகோடா மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்க, நல்லா ப்ரௌன் கலரில் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வரணும் உங்களுக்கு. நான் வந்து நல்லா உடச்சி விட்டுருக்குறேன். நீங்கள் பகோடாக்கு போடுற மாதிரி போடும்போது எல்லாம் ஒரு மாதிரி கும்பலாக அங்கங்கே நின்றுக்கும். அப்படியே கொஞ்சம் உடச்சி விடுங்க. இல்லை எண்ணெயிலேயே உடச்சி விட தெரியாதவங்க வந்து நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் எடுத்து போட்டுட்டு கூட அதுக்கப்புறம் பிரித்து விட்டுக்கலாம். ஸோ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, தெரியுதுங்களா? நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி இருக்கணும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். ஸோ இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி சவுண்ட் வரணும் நீங்கள் போடும்போது. பாருங்க, ஒன்னொன்று வந்து ரொம்ப ஆயிலி மாதிரி மாவா இருந்தால் இந்த மாதிரி சவுண்ட் வராது. போடும்போதே நல்லா மொறுன்னு சவுண்ட் வருது பாருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ்க்கு வரும்போது எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு போட்டுக்கிறேன் நான். இப்படி பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், சவுண்டு நல்லா கேட்கும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு எப்படி மஞ்சூரியன் பண்ணலாம், ஃபைனல் ஸ்டேஜ் வந்து இப்போ நான் சொல்கிறேன். இப்போ வந்து அது எப்படி ஃபைனல் ஸ்டேஜ் வந்து பார்க்கலாம், எப்படி அது மசாலா போடுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்த ஃப்ரை பண்ண ஆயிலே லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ இதில் வந்து நான் டைரெக்டாக என்ன பண்ணியிருக்கிறேன், நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க பச்சை மிளகாய். ஏன்னா நான் என்கிட்ட வந்து க்ரீன் சில்லி சாஸ் கிடையாது, அதனால நான் பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை, அப்புறம் ஒரு ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன், பெரிய ஆனியன். ஸோ டைரெக்டாக நான் வந்து இப்போ வந்து கருவேப்பிலை போடுறேன். இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. சாப் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன்.
இது வந்து ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம் கலர் சேஞ்சு. இது வந்து லைட்டாக அந்த கண்ணாடி பதத்துக்கு வரும்போதே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணணும். இந்த மசாலாக்கு தேவையான உப்பு, ஏன்னா நம்ம ஃப்ரைலேயே ஆல்ரெடி உப்பு மிக்ஸ் பண்ணியிருக்கிறதால இந்த மசாலாக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 1 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை பாருங்க, கிட்டவா. ஸோ இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா பால் கலரில் வந்துருச்சு. இப்போ வந்து நான் டைரெக்டாக இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இதில் பாருங்க, ஒரு திக்காக ஒரு மாதிரி அந்த பேஸ்ட்டுக்கு வந்துருச்சு. நம்ம மஞ்சூரியன் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டுக்கு வந்துருச்சு இது. சில்லி பவுடர் நான் இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சில்லி போட்டிருக்கிறதால லைட்டாக போட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு ரொம்ப திக் வேண்டாம், கொஞ்சம் எனக்கு கிரேவியாக வேணும் அப்படின்றவங்க வந்து கொஞ்சம் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருந்தா அந்த மஞ்சூரியனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது ஒரு தட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து ஒரு ஆனியன் கட் பண்ணி தூவிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை. அவ்வளோதான் டெடிஸ், ஒரு டேஸ்டான மஷ்ரூம் மஞ்சூரியன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணலாம். சீரியஸ்லி கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. நானே நம்பலை இந்த மாதிரி வரும்ன்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஸோ சீரியஸ்லி செம்ம டேஸ்ட்டாக இருக்கு.
நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. நானுமே நம்மள இது இவ்வளோ நல்லா வரும்னு சொல்லிட்டு நானும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுங்க. அவ்வளோதான் டெடிஸ். நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ டெடிஸ். டடா, பாய் பாய்.